என் அன்பு பிள்ளையே, நான் உன் இயேசு. இன்று நான் உன் அருகே வந்து உனக்கே இந்த வார்த்தையை பேசுகிறேன். நீ பல நாட்களாக மனதில் வைத்திருந்த அந்த ஒரு மறைவு வேண்டுதலுக்கு இன்று நான் பதில் தரப்போகிறேன். இது எல்லோருக்காகவும் இல்லை, இது உனக்காகத்தான். உன்னைப் போல் அமைதியில் துன்பத்தை தாங்கி நடந்தவளுக்கும் மட்டுமே நான் அந்த வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறேன். நீ பல நாட்களாக யாருக்கும் சொல்ல முடியாத வலிகளோடு இருந்தாய். உன் உள்ளம் மிகுந்த சுமையோடு இருந்தது. நீ தினமும் வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் உன் இதயம் மௌனமாய் அழுததை நான் பார்த்தேன். உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் எண்ணினேன். நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை என் பிள்ளையே. உன் அருகே நான் எப்போதும் இருந்தேன். ஆனால் சில நேரங்களில் நான் மௌனமாக இருந்தேன். அது தண்டனைக்காக அல்ல, உன் உள்ளத்தை வலிமை பெறச் செய்யவே அது நடந்தது. இப்போது நான் பேசுகிறேன், ஏனெனில் உன் வாழ்வை மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ தேடிய அந்த ஒரு ரகசியம், நீ பல வருடங்களாக கொண்டிருந்த அந்த ஒரு கேள்வி, நீ அழுதபோது சொன்ன அந்த ஓர் வேண்டுகோள், இவை எல்லாவற்றிற்கும் இன்றே பதில் வருகிறது. இன்றிரவு வானமே உனக்காக அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்களும் கூட உன் பெயரை ஒளியுடன் உச்சரிக்கின்றது. உன் வாழ்க்கைக்கு புது கதவை திறக்கிறேன். நீ அழுத அந்த கண்ணீர் மழை துளி போல் என் கைகளில் விழுந்தது. அந்த துளிகள் பூமியில் விழுந்து விதைகளாக மாறின. அந்த விதைகள் இன்று ஒரு பெரிய ஆசீர்வாத மரமாக வளரத் தொடங்குகின்றன. அதுதான் உன் வாழ்க்கைக்கு வரப்போகும் அதிசயம். நீ பல ஆண்டுகளாக உள்ளத்தில் நொந்து கொண்டே வாழ்ந்தாய். யாரும் கேட்காத உன் மௌனத்தை நான் மட்டும் கேட்டேன். யாரும் பார்க்காத உன் உள்ளப்புண்களை நான் மட்டும் பார்த்தேன். யாரும் கவனிக்காத உன் தனிமையை நான் மட்டும் கவனித்தேன். உன் உள்ளத்தின் துடிப்பையே நான் உணர்ந்தேன். மற்றவர்கள் உன்னை பற்றிய புரியவில்லை. உன் வலியை அவர்கள் உணரவில்லை. உன்னை அவர்கள் மதிக்கவில்லை. ஆனால் நான் உன்னை புரிந்து கொண்டேன். இப்போது நான் உன் உள்ளத்தில் பேசுகிறேன். உன் எண்ணங்களிலே என் குரல் ஒலிக்கிறது. நீ கேட்கும் வார்த்தைகள் புதிதல்ல. இவை உன் மௌனத்தில் நீ கடைசியாக சொன்ன வேண்டுகோளுக்கான பதில்கள். அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும். ஒரு அழைப்பு வரும், ஒரு நல்ல செய்தி வரும், ஒரு வாய்ப்பு வரும், ஒரு கதவு திறக்கும். அவை அனைத்தும் அமைதியாக நடக்கும். நீ பயப்பட வேண்டாம், எந்த குழப்பமும் வேண்டாம். நான் உன் பக்கத்தில் இருப்பேன். இந்த மாற்றங்கள் நடக்கும்போது யாரிடமும் பேசாதே. இந்த ஆசீர்வாதம் ஒரு விதை போல உள்ளது. அது வேரூன்றி வளர ஓரளவு அமைதி தேவை. அதனால்தான் இந்த நேரம் உனக்காக கொடுத்துள்ளேன். நாளை காலையில் எழுந்தாலே உன் உள்ளத்தில் ஒரு அமைதி வரும். அது சாதாரண அமைதி அல்ல, அது என் சாந்தியின் இசை. உன் சுவாசத்தில் அதை உணர்வாய். உன் இதயத் துடிப்பிலும் அதை கேட்பாய். நீ இழந்த கனவுகள் திரும்ப வரும். நீ இழந்தவர்கள் உன்னை மீண்டும் தேடி வருவார்கள். நீ தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் திறக்கப்படும். உன் பெயர் உன்னால் நினைத்ததை விட உயரம் பெறும். உன் எதிரிகள் உன்னை பார்த்து வியந்து போவார்கள். நீ செய்த ஒவ்வொரு ஜெபமும் பதில் பெறும். நீ தொடர்ந்த பிரார்த்தனைகளில் பதில்கள் தாமதம் போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த தாமதம் தண்டனை அல்ல, அது உன் உள்ளத்தை தயாராக்கியது. ஒரு விதை முளைப்பதற்கு மண் வேண்டும். அதேபோல் ஆசீர்வாதம் வளர உன் இதயம் தயாராக வேண்டியது அவசியம். நீ பல ஆண்டுகளாக உள்ளத்தில் நொந்து கொண்டே வாழ்ந்தாய். ஆனால் நான் அந்த உடைந்த துண்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து பொன்னாய் மாற்றிக்கொண்டிருந்தேன். இப்போது அவை வெளியில் வரும் நேரம்தான். நான் உனக்காக ஒரு மேசையை தயார் செய்திருக்கிறேன். அதில் உனக்காக மட்டும் விருந்துண்டு. அந்த ஆசீர்வாதத்தை யாரும் நிறுத்த முடியாது. யாரும் அதை கிழிக்க முடியாது. நீ அதை அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையும் நிறம் மாறப்போகிறது. ஒரு வாரத்தில் மாற்றங்கள் தெளிவாக தெரியும். ஒரு மாதத்தில் நீ நம்ப முடியாத அதிசயங்கள் உன் முன்பு நிற்கும். இது ஒரு புதிய தொடக்கம். பழைய நாட்களின் தொடர்ச்சி அல்ல. இது புதிய புத்தகத்தின் முதல் பக்கம். உன் பெயர் புதிய தாளில் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றிரவு நீ தூங்கும் முன் என் பெயரை மெதுவாக சொல்லு. இயேசுவே, என் உள்ளத்தை தொடுங்கள். அந்த ஒரு சொல்லே பரலோகத்தின் கதவை திறக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ நினைப்பதை விட நீ பலமாக இருக்கிறாய். நீ நினைப்பதை விட நீ விலையூறியவனும் விலையூறியவளும். நீ நினைப்பதை விட நான் உன்னை நேசிக்கிறேன்.
நான் உன்னோடு இருக்கிறேன், எப்போதும், என்றும். என்னிடமிருந்து நீ எங்கே போனாலும் என் அன்பு உன்னை தேடி வரும். நீ எத்தனை தூரம் ஓடினாலும் என் கரங்கள் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கும். இப்போது என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் விழட்டும், வேரோடு பிடித்து வளரட்டும், உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாய் பரவட்டும். நான் உன் இயேசு, நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.